பயன்படுத்தாமல் அதனை தங்களது வீடுகளோடும் தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்து புகையில்லா போகியாக கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆகையால் வீட்டிலிருந்து தூக்கி எறியப்படும் பொருட்களை நமது தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்து கோயம்புத்தூர் மாநகராட்சியை புகையில்லா போகியாக கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வேற ஏதாச்சும் இருக்குமா? இதனால எரிக்கலாமா? முதல்ல பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாச்சும் எரிக்கவே கூடாது. அது எரிச்சா என்ன ஆகும்? அதுல டயாக்சின் ஒரு வாயு வரும். அது வந்து கெமிக்கல். அந்த கெமிக்கல்னால என்ன வரும்? கேன்சர் வரும். எல்லாத்துக்கும் கேன்சர் பரவும். பக்கத்திலே இருக்கிறதுக்கு பக்கத்திலே தொடர்ந்து நம்ம கண்டினியூஷனா இருக்கும். இந்த கேன்சர் எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கன்ஃபார்மான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிற பொருட்களை நீங்க வந்து பிரிச்சு வச்சுக்கணும். கண்டிப்பா மாநகராட்சிகளை வந்து ஒரு இடங்கள் டெசிக்னேட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீடு தவறாம வண்டிகள் வரும், குப்பை வாங்குறதுக்கு வண்டிகள் வரும். அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா அவங்க போய் நிற்கும். சரி, அவங்கள கொண்டு போய் அங்க போய் எரிக்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க எரிக்கிறது கிடையாது. அது பூராமே பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்ம மறுசுழற்சி பண்றோம். எந்த பொருட்களையும் வந்து எரிக்கிறதுன்றது எப்பவுமே பயன்படுத்த முடியாத சில பொருட்களை அதுக்குரிய கவர்மெண்ட் பண்ணும்போது. ஆனா நம்ம வந்து போகியை பொறுத்தளவுக்கு எக்காரணம் கொண்டும் பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம அப்பா அம்மா வீட்டுல யார் இருக்காங்களோ கொண்டு போய் போட்டு எரிக்க வேண்டாம். இந்த பொருட்களை எல்லாம் வந்து நம்ம மாநகராட்சி வாகனத்துல கொடுக்கணும்னு நீங்களும் சொல்லணும். உங்க வீட்லயும் செய்யணும். உங்க வீட்டு குழந்தை சொல்றான் அப்பா அம்மா, நீங்க சொன்னீங்கன்னா அப்பா அம்மா கேட்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்கள்ட்டையும் சொல்லி நீங்க வந்து வெளியில கொண்டு போட்டு எரிக்க வேண்டாம், நம்ம வண்டி மாநகராட்சி வாகனத்துல கொடுத்துருங்க அப்படின்ற தகவலை சொல்லணும். இது சொல்லுவீங்களா எல்லாரும்? நம்ம வீட்டுல இனிமேல் எரிப்போமா பிளாஸ்டிக்க? வெரி குட். அதனால இந்த போகி வந்து புகையில்லா போகி அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் புகை எரிச்சா என்ன ஆகும்? நடுக்கிறோம் பாருங்க, ரெக்கார்டிங் போட்டோ, அது போட்டோ எடுத்துட்டேன் போற நிலைமைகள். கொண்டாடுவோம், சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை தடுப்போம். ஆணையாளர், கோவை மாநகராட்சி. நீங்க வந்து உங்க வீடுகளெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க. உங்க வீட்டுல சுத்தம் பண்ணக்கூடிய பழைய துணிகள், டப்பா, இது என்னென்ன வேஸ்டேஜ் எல்லாம் வச்சிருப்பீங்களா வீட்டுல, அதெல்லாம் கொண்டாந்து ரோட்ல நீங்க தயவு செய்து போட வேண்டாம். நீங்க பிரிச்சு கொடுங்க. கார்பரேஷன் நாங்க மாநகராட்சி பணியாளர்கள் அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. நீங்க தயவு செய்து ரோட்ல போட்டு டீ அடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த இது நீங்க பண்ண வேண்டாம். நீங்க கொடுக்கறத வாங்கிக்கிறோம். தயவு செய்து ரோட்ல போட்டு தீ வச்சிட வேண்டாம். சரிங்களா? நீங்க கொடுக்கக்கூடிய ஐட்டங்களை நாங்க வாங்கி பிரிச்சு நாங்க எடுத்துக்கிறோம். சரிங்களா? வெளியே மட்டும் போட வேண்டாம். சரிங்களா? அன்பான வேண்டுகோள். வருகின்ற போகி பண்டிகையை முன்னிட்டு புகையில்லா போகியை கடைபிடிக்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சேகரமாகும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அபாயகரமான குப்பை மற்றும் இதர குப்பைகளை பொது இடங்களிலோ காலி இடங்களிலோ மற்றும் நீர் நிலைகளிலோ வீசி எறிய வேண்டாம் என்றும் தீ வைத்து எரிக்கவும் வேண்டாம் என்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வருகின்ற போகி பண்டிகையை முன்னிட்டு புகையில்லா போகியை கடைபிடிக்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சேகரமாக்கும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அபாயகரமான குப்பை மற்றும் இதர குப்பைகளை பொது இடங்களிலோ காலி இடங்களிலோ மற்றும் நீர் நிலைகளிலோ வீசி எறிய வேண்டாம் என்றும் தீ வைத்து எரிக்கவும் வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சேகரமாகும் குப்பைகளை தனித்தனியாக தரப்பிரித்து குப்பைகளை தினசரி சேகரிக்க வரும் மாநகராட்சி தூய்மை பணியாளரிடம் வழங்கி புகையில்லா போகி பண்டிகையாக கடைபிடித்து கோவை மாநகராட்சி பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. புகையில்லா போகியை கொண்டாடுவோம், சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை தடுப்போம். ஆணையாளர், கோவை மாநகராட்சி. இந்த வருடம் போகி பண்டிகை புகையில்லாத போகி பண்டிகையாக கொண்டாடுவோம் என்று மாநகராட்சி மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பழைய பொருட்களை அனைத்தையும் நெருப்பட்டி எரிக்காமல் சுகாதார பணியாளர்களிடம் கொடுத்து உதவுமாறு மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வருகின்ற போகி பண்டிகையை முன்னிட்டு புகையில்லா போகியை கடைபிடிக்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சேகரமாகும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அபாயகரமான குப்பை மற்றும் இதர குப்பைகளை பொது இடங்களிலோ காலி இடங்களிலோ மற்றும் நீர் நிலைகளிலோ வீசி எறிய வேண்டாம் என்றும் தீ வைத்து எரிக்கவும் வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சேகரமாகும் குப்பைகளை தனித்தனியாக தரப்பிரித்து குப்பைகளை தினசரி சேகரிக்க வரும் மாநகராட்சி தூய்மை பணியாளரிடம் வழங்கி புகையில்லா போகி பண்டிகையாக கடைபிடித்து கோவை